திருச்செந்தூர் கடற்கரையில் புனித நீராடி கொண்டிருந்த போது அலையின் சீற்றத்தால் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட பக்தரை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மீட்டனர். ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர். அப்போது குடும்பத்துடன் புனித நீராடிய பக்தர் ஒருவர் அலையின் சீற்றத்தால் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் கடலுக்குள் எடுத்து செல்லப்பட்ட பக்தரை பாதுகாப்பாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோயில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அவர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சில பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் ஊர்வலமாக சென்று சுவாமியை வழிபட்டனர்.